வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயலும் வாழ்வுமில் 10வது பகுதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வயலில் மணத்தக்காளி கீரைலாம் நிறைய இருக்குது. அதை பறித்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு கடலெண்ணெய் ஆட்டிட்டு வந்து முறுக்கு சுடலாம். சரி, இப்போ மணத்தக்காளி கீரை பறித்து பொரியல் பண்ணலாம். இந்த மணத்தக்காளியை மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் எப்பயுமே மணத்தக்காளின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து ஆயா தான் கீரை பொரியல் பண்ண போகிறாங்க. அதுவும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி. நல்லா அடியோட கட் பண்ணு. அருவாள் எடுத்துட்டு வரனால என்னங்க பண்ணுறீங்க? அடியில் இருங்க. மணத்தக்காளி ஈரம் அறுத்தாச்சு, போய் பறித்து வணக்கி சோறு சாப்பிடணும். செஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. வவுத்து புண்ணு, அரசு இது என்ன வவுத்து அல்சரு புண்ணு எல்லாம் சரியாகும். சரி, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இது நல்ல குளிர்ச்சி. சரி, செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமே. ஐயா, அந்த தண்டெல்லாம் போடக்கூடாதா? ஆனால் அந்த தண்டு போட்டு சட்னி ஆட்டலாமே. இளந்தண்டா இருந்தா அதில் காய் எதுவும் இல்லை. அந்த காயெல்லாம் இருந்தாலும் போடலாம் பொரியலில். இன்னும் ஒரு சட்டியாக கவுத்திரி வேட்டுருக்குது. போதுமா? போதும். நம்ம பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கீரை பொரியல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன், வணங்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா? உப்பு கரெக்டாக இருக்குது, மிளகா கரெக்டாக இருக்குது. எல்லாம் போட்டு வணங்கி. ஆனால் கொஞ்சம் கசக்குதே. அந்த கசப்பு தேங்காய் போட்டால் சரியா? தேங்காய் போட்டால் சரியா? தக்காளி கீரை அருமையாக இருக்குது. கீரை அருமையாக இருக்குமா? தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நல்லா சுண்டி போச்சு. அடுப்பு அமைச்சிட்டு தேங்காய் போட்டுக்கணும். அடுப்பு அடிச்சுட்டு தேங்காய் போட்டு இறக்கி வச்சுருவாங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? இப்போ அடுப்பு அமைச்சிட்டிங்க? அடுப்பு அமைச்சாச்சு, தேங்காய் போட்டாச்சு. போதுமா தேங்காய்? தேங்காய் போதும். இன்னும் போடலாமா? போதுமா? பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சரி, வரணும். கொஞ்சம் தேங்காய் இருக்குது, போட்டுருவோம். அதையும் போட்டு கால் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டாச்சு, வணக்கி வச்சு நம்ம சாப்பிட்ற வேலை தான். கூப்பிடுங்க எல்லாரையும். யாராவது சாப்பாட்டுக்கு வரணுமெல்லாம் வாங்க, மாமல்னு வாங்க. வெறும் கீரையை வணங்கி வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றீங்க? சோறுலாம் இருக்குதா? குழம்பு பருப்பு சாம்பார், சாம்பார் கூட்டு வெறும் பொரியல் மட்டும் காமிச்சிட்டு சாப்பிட கூப்பிட்றீங்க எல்லாரையும். இந்த மாதிரி இதில் சாப்பாடு இருக்குது, அதில் சாப்பாடு இருக்குது, ரசம் இருக்குது. என்ன ரசம்? மணத்தக்காளி இது தூதுவளை ரசம். தூதுவளை ரசம் அரைச்சி அருமையாக வச்சு. தூதுவளை ரசம், மணத்தக்காளி கீரை பொரியலா? சாம்பார். சாம்பாரா குழம்பா? குழம்பு. என்ன குழம்பு? இது சொரக்காய் கடையல். சொரக்காய் கடைசலா? ஆமாம். சரி, சொரக்காய் கடைசலுக்கு இந்த கீரை தொட்டு சாப்பிட்றோம். சரி, அப்போ இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியதுதான். பிடிச்சிடலாம், எல்லோரும் வாங்க, பிடிச்சிடலாம். எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றீங்களா? எல்லோரும் வாங்க, சாப்பிட்லாம். எல்லாரும் வாங்கியாச்சு, பொரியல் வாங்கியாச்சு. அதான் எல்லாரும் வந்துட்டா சாப்பாடு போடுவீங்களா? வந்தாலும் போடலாம், வரலாம் போட்டு சாப்பிடலாம். அப்புறம்
வந்தால் எல்லாருக்கும் போடுறது, இல்லைன்னா நாமளே சாப்பிட்றது. என்னய்யா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு நீங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சரி, மணத்தக்காளி கீரை பொரியல் நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? அல்சர் பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி இது சாப்பிட்ணும். நல்லா சாப்பிட்றீங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது? மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இப்போ முறுக்குக்கு அரிசி ஊற வச்சுட்டு போய் கடலெண்ணெய் ஆட்டிட்டு வரலாம். இப்போ நம்ம கடலெண்ணெய் ஆட்டுறதுக்கு மில்லுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் ஆட்ட போகிற இடத்துல கடலைக்காலம் அவங்களே வச்சுருக்காங்க. அவங்ககிட்டயே வேர்க்கடலை வாங்கி எண்ணெய் ஆட்ட போகிறோம். இதுதான் கடலைக்காய் உடைக்கிற மிஷின். இந்த வேர்க்கடலை மேலே இருக்க தோல்லாம் இருக்குது இல்லையா, அதை இதுக்குள்ளே கொட்டினா அந்த தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக வந்துடும். வேர்க்கடலையை கொட்டியாச்சு, ஆட்டிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கடலை எண்ணெய் கிடச்சிரும். வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி முடிஞ்சதும் கடலை எண்ணெயெல்லாம் கீழே வந்துடும், புண்ணாக்கெல்லாம் மேலே வந்துடும். அதை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கடலை எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம். இதில் வர புண்ணாக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் ஆடு மாடுலாம் இருந்தால் தீவனமாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். கடலை எண்ணெயெல்லாம் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே தெளிட்டுன்னு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த உடனே பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அதில் இருக்க கசண்டெல்லாம் அடியில் அப்படியே தேங்கி நிற்கும். இல்லை நம்ம கசண்டோடு சேர்த்து எல்லாம் கலந்து வச்சிட்டோம்னா ஏதாச்சும் பலகாரம்லாம் செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் பொங்கும். அதனால தான் தேவையில்ல, அது கரெக்டாக வருது. சரி, இனிமேல் ஊற வச்சுருக்க அரிசி அரைச்சி முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். இது வந்து முறுக்குக்கு உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சிக்கலாம். முறுக்கு சுட போகிறோன்னு தெரிஞ்சதும் இந்த தூங்கிட்டு இருந்த பூசணும் டைசனும் டப்புன்னு எழுந்திரிச்சு வந்துட்டானுங்க. முறுக்கு வாசனை என்னை இழுக்குதே. அப்போ தான் முறுக்கு கொடுப்பேன். பூசன் வாடா விளையாடலாம், அப்போ தான் அக்கா முறுக்கு தருவா. எனக்கு தோணும் போது தான் விளையாட முடியும். போட டைசன், நீ தானே விளையாட கூப்பிட்ட, இப்போ கடி வாங்கு. அந்த பயம் இருக்கணும். இப்படி தான் என் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கணும். யாருக்கிட்ட? என்கிட்டயே வா, இந்த பூசன்கிட்டயே வா. வாடா வாடா, முடிஞ்ச ஒரு இடத்துல நில்றா. இனிமே என்ன நீ வம்பிழுப்ப? ஐயோ, அப்போ ஆளை விடுறா சாமி. போடா இப்படா, நான் போய் முறுக்கு சாப்பிட போகிறேன். ஒரே முறுக்கா போடணுன்னா இந்த மாதிரி கை எடுக்காமல் ஒரே முட்டா சுற்றி விட்டுடலாம். சின்ன சின்ன முறுக்கா வேணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக சுற்றிக்கிட்டுக்கலாம். இந்த முறுக்கு வேகிற சமயத்தில் நமக்கு ஒரு இயற்கை காட்சி கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு குட்டி பையன் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்.
அவ்வளோதான், இந்த பதிவில் எண்ணெய் ஆட்டிட்டு வந்து முறுக்கு சுட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்த பதிவில் ஒரு காமெடியான வீடியோ பார்க்கலாம். அதாவது வயலும் வாழ்வும்ல வேலை செஞ்ச நேரம் போக மீத நேரத்தில் நாங்கள் செஞ்ச அலப்பறையெல்லாம் பார்க்க போகிறோம். நன்றி.